காவேரி வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அம்மா எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி ஸ்கூலில் நீயே மிஸ்ஸு, உனக்கு என்ன சந்தேகம், ஸ்கூலில் கேட்க வேண்டியது என்னையே வந்து கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி காலையில் நான் விஜய்கிட்ட பேசிட்டு வந்தேன்ல. ஆமாம், விஜய் தம்பிகிட்ட பேசிட்டு வந்தேன். என்னாச்சு? இல்லை, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சாம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாரு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு தானம்மா, எனக்கும் வந்துட்டு பழசெல்லாம் மறந்து போச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறது நான் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ ஒரே டைமில் தான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், ஐயோ இவ்வளோ ஒருத்தி எதையாவது அவர்கிட்ட கேட்க வேண்டியது, பேசிட்டு வந்து நம்மகிட்ட சந்தேகமாக இருக்குது, அதாக இருக்குது இதாக இருக்குன்னு ஏதாவது பேச வேண்டியது, நம்ம என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் ஒரே மாதிரி வந்துட்டு நடக்கிறது இல்லையா, அது மாதிரி நடந்திருக்கு. அது எப்படிமா நம்ம எதிரி அவருக்கு எதிரியாக இருக்கார், நமக்கு வந்துட்டு இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எல்லாம் ஒரே மாதிரியே வர மாதிரியே இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் என் கனவுல தான் வந்தார், என்னமோ தப்பாக இருக்க மாதிரி தோணுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கு போகிற அப்படிங்கிறாங்க. ஏன் நீ வர போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான்லாம் வரல, எனக்கு வீட்டில் 1008 வேலை இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி ஆட்டோ பிடிக்காட்டி வந்துட்டு வேறு ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ண? ஏம்மா இவத்தால் இருக்கிறதுக்கு ஆட்டோ பிடிக்கிறதே ஓவர் தான், நடந்து போகலான்னு தான் பார்த்தேன். சரி ஓகே எதுக்கு ஆட்டோ பிடிச்சி போகலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன், நீ நம்ம கார் புக் பண்ணி போக சொல்கிற. இல்லடி அது வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளில போகணுன்னு அடுத்த செகண்டே வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்ன சார் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது வந்து இதை கிளம்பிட்டுருக்கேங்க, இப்போ தான் வந்து அம்மு கொண்டு வந்து வீட்டில் விட்டேன் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு நான் கூப்பிட்டு வரட்டுங்களா அப்படின்னு. இல்லை நான் உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ திடீர்னு தனியாக பேசணும் வாங்கங்கிறா, என்னதுன்னு தெரியலையே, என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. அப்போ தாத்தா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காவேரி கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம மேலே அந்த கோமெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, கூடிய சீக்கிரம் காவேரி நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டு வர்றது என் பொறுப்பு, அதை பற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா பார்த்து போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்துட்டு காவேரி பார்க்குறதுக்காக அங்கே கோயிலுக்கும் போகிறாங்க. காவேரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் இங்கே பாருங்கள் எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தேகமாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு கரெக்ட் நீங்கள் கோயிலில் வச்சு சொன்னேன் உண்மையை சொல்லுவீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் கோயிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சென்டிமெண்ட்டாக போட்டு தாக்குறாளே, என்ன கேள்வி கேட்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜயும் உட்காந்துருக்காங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஏதாவது முன்னாடியே தெரியுமா, ஏதாவது விஷயத்தை எங்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மிஸ் இப்படி சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் எதுக்கு போய் மறைக்க போகிறணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு எனக்கு எல்லா விஷயத்திலும் ஒத்து போகிற மாதிரியே இருக்கே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். பசுபதி தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு எதிரியாக இருக்கான், நீங்கள் உங்களுக்கு வந்தால் எதிரியாக இருக்காங்க, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மாவுக்கு இது ஏதாவது என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயத்த மறைச்சிருக்காங்களே நம்ம தெரியல, நீங்களும் ஏதோ மறைக்க மாதிரி தோணுது. என் கனவுல நீங்கள் முன்னாடியே வந்தேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ நேரில் வந்தேன். கனவுல வந்தவங்க எப்படி நேரில் வர முடியும், கூடவே இருக்கவங்க கனவுல வர்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்துட்டு கனவுல வந்தவங்க எப்படிங்க நேரில் வருவாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டு ஆளுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏதோ ஏற்கனவே பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது, என்னன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதாவது போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லுங்கள், எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாதா, எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் கோயில் சாமி முன்னாடி வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க காவேரி இப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணி பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதுல என்ன வந்துட போகுது, நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை அதெல்லாம் நான் ப்ராமிஸ் எல்லாம் நான் பண்ணுற பழக்கமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்துட்டு போகுது, நான் வந்துட்டு இப்போ அதை நீங்கள் சாமி முன்னாடி வச்சு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா தான் நான் எல்லாத்தையும் நம்புவேன், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மிஸ், இந்த விஷயத்தை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பம்புறதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்ம ஏதோ விஷயம் இருக்க மாதிரி தான், ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு பெல் அடிக்குது, சாமி பெல்லும் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பவும் காவேரி கேட்குறாங்க. ஐயோ விடமாண்டா போல இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, துருவி கேள்வி கேட்குறாளே, சாமி நடு போய் சத்தியமாக பண்ண முடியும், நம்ம உயிரோடு நிற்க வச்சுக்கிட்டு இல்லை என் குழந்தை எனக்கு வந்துட்டு காவேரி இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியமாக பண்ண முடியும், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்ல முடியும், என்னென்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு கால் வருது. அப்பாடி தப்பிச்சமுடா சாமி சொல்லிட்டு, இருங்க மிஸ் ஒரே ஒரு அர்ஜென்ட் கால் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஃபோனை பேசிட்டு வெளியில் போயிடணும்னு நினச்சிடாதீங்க, நான் விடவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தாங்க இருப்பேன், நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்துட்டு அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டு உடனே எங்கள் சாரதாக்கு கால் பண்ணுறாங்க. அத்தை என்னங்க அத்தை ஒரு முடிவோடு தான் வந்துருப்பாளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுக்கு மாப்பிள்ள, கோயிலுக்கு தான் வரேன்னு சொன்னேன், கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க, ஆனால் வந்து கோயிலுக்கு வந்து அவன் மட்டுமா வந்திருக்கா, இப்போ இணையெல்லாம் வர சொன்னால் நானும் தான் கிளம்பி வந்தேன், ஏன்னா வந்து கேட்கணும் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு என்னத்தை கேட்க போகிறாளோ
சொன்னாலும் தெரியலன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா. இப்போ வந்துட்டு நான் காலையில் சொன்னேன்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை பிடிச்சி ஒரு சந்தேகம் வந்துச்சு போல இருக்கு. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையா, என்ன ரிலேஷன் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சாமியை வச்சு சத்தியம் பண்ணுங்கன்னு வேறு கேட்குறா. இல்லைன்னா கூட ஏதாவது சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டு சாமி மேலே பாரத்தை போட்டு சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க கோயிலை வச்சு நான் எப்படி போய் சத்தியம் பண்ண முடியுமா? ஏற்கனவே வந்துட்டு உயிரோடு இருக்கிறவளை வந்துட்டு நான் இறந்துட்டான்னு வேறு சொல்லியிருக்கேன். இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இதே என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் வந்துட்டு சொன்னதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எப்படி உங்கள்கிட்ட பேசுவா? இப்போ தான் கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கா. நீங்கள் பாருங்க சொல்கிறது கேளுங்க மாப்பிள்ள. அதெல்லாம் சாமிக்கு எல்லாம் நம்ம பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. காவேரி நல்லதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நம்ம உண்மையை ஏதாவது சொல்ல போனோம்னா அவருடைய உடம்பு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால தானே சொல்கிறோம். என்னமோ சொல்கிறீங்க, ஏதாவது நான் சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் வராரு. வந்ததுக்கப்புறம் என்னங்க சார் ஃபோன் பேசி முடிச்சிட்டிங்களா சார்? இப்போ சொல்லுங்கள் சார், நான் கேட்ட கேள்விக்கு என்ன பேசிட்டு இருந்தேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், உண்மை தான் சொல்கிறீங்களா, எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன் இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளே இப்படி கேட்குறா, மன்னிச்சிருங்க, வேறு வழி இல்லை, ஏதோ சும்மா சொல்கிறேன். ஆமாங்க ப்ராமிஸாக தாங்க, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இது சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறீங்களா, நம்பலாமா? நீங்கள் தான் கோயிலை வச்சு சொல்லணும்னு நான் நம்புவேன்னு சொன்னீங்க, வேறு கோயில் வச்சு தானே பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் ஏதோ தப்பாக இருக்குது. ஆனால் என்னைக்காவது உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு, நீங்களாம் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுது, உங்களே சரி எங்கள் அம்மாவும் சரி உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுவோம் பார்த்துக்க சொல்கிறாங்க. ஐயோ அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வீட்டுக்கு தானே போகிறீங்க, வாங்க கொண்டு போய் விட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் வந்து ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது, நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோ தூரம் நடந்து போலிங்க, ஆட்டோலேருந்து தானே சொன்னேன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, நான் பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்துட்டு போகிறப்போ வந்துட்டு யோசிக்கிறாங்க, தேவையில்லாமல் வந்து கோயிலில் வேறு வச்சு சத்தியம் பண்ணியிருக்கோம், ஏதோ பிரச்சனை ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போனோன்னு வந்துட்டு எங்கடி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, கோயிலுக்கு தானே சொன்னேன்ல. இல்லை கோயிலுக்கு தான், வேறு யாரையோ பார்த்து பேசிட்டு வந்து என்னமோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. கோயிலில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கேயே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறப்போ, அதான் நான் உனக்கு தான் மூக்கு வேத்துருமே, அந்த விஜய் அவரை வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு வர சொன்னேன் அவர் ஏன் சும்மா தொந்தரவு பண்ணுற நீ? தொந்தரவாம்மா, எனக்கு இத்தனை டவுட் இருக்குது, நான் எப்படி கேட்காம உங்கள்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னத்தை கேட்ட, என்னத்தான் சொன்னார்? இல்லைம்மா சாமி கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணி சொன்னேன், எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் சத்தியம் பண்ணிட்டார் அசால்ட்டா. அப்போ உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இருக்கே பாரு, உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தான், அதான் அந்த பிள்ளை சத்தியம் பண்ணி வச்சுல, அப்புறம் என்ன சும்மா எதையாவது பிச்சு பேசிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, போய் வேறு ஏதாவது இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் எப்போவுமே வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டே தான் வருவார், இன்றைக்கி என்னமோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ வந்தால் ஏதாவது சொல்லுவேன், பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே திரும்ப வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு, அதனாலக்கு தான் தம்பி கூட்டு வராமல் இருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னை விட இப்போ அவருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, இப்போ இந்த வீட்டில் நான் பொண்ணா இல்லை அவர் உனக்கு பையனான்னு இன்னுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் விடுடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாவண்டி சின்ன வயசுலேயே வந்துட்டு பொண்டாட்டி இழந்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு, அந்த குழந்தை அதுக்கு மேலே பாவண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே சொல்லி நீ லாக் பண்ணு, ஆனால் எதையோ விஷயத்தை நீ மறைச்சி சமாளித்து சுற்றிட்டு இருக்கின்னு மட்டும் நல்லா ஊருக்குள்ளே தெரியுது, என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவ, அன்னைக்கு இருக்குது. இதே தான் அவர்கிட்டையும் சொன்னேன், பொய்யை மட்டும் பேசியிருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கங்கன்னு